உலகத்தில் மதம் என்பது தோன்றாத காலம், இருண்ட காலம், கற்காலம், காட்டுமிராண்டி காலம் ஒன்று உண்டு. அந்த காட்டுமிராண்டி காலத்தில் இருந்து மனிதன் நாகரிகம் அடைய தொடங்கிய போது அந்த நாகரிகத்திற்கு முதல் படியாக அமைந்தது மதம். உலகத்தில் உள்ள மதங்களுக்கெல்லாம் மூத்ததும் முன்னோடியும் ஆனது ஹிந்து மதம் ஆகும். இதை எந்த ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஹிந்து என்கிற வார்த்தை தான் இதை நமக்கு தந்ததே தவிர, மதம் என்கிற அடிப்படை உலகில் முதலில் தோன்றிய இடம் இந்தியா என்பதனை யாரும் மறுக்கவில்லை. தனி ஒரு மனிதனும் தான் ஏற்றுக்கொண்ட வழிபாட்டினை சமுதாய வழிபாடாக மாற்றிய போது மதம் என்கின்ற ஒன்று உருவகமானது. அந்த உருவகமான மதத்திற்கு பிறர் கொடுத்த பெயர்தான் இந்து மதம் என்றாலும், அந்த பெயர் வருவதற்கு முன்பாக சைவம், வைணவம் என்று 2 பிரிவுகளாக இந்து மதம் இயங்கிற்று. இந்த 2 பிரிவுகளுக்கும் எதிராக கிறிஸ்தவ மதத்தில் புராட்டஸ்டன்ட்கள் இருப்பதைப் போல இந்து மதத்தில் தோன்றிய புராட்டஸ்டன்ட்களே சமணர்கள் ஆவார்கள். சைவத்திற்கும் வைணவத்திற்கும் எதிராக சமண மதம் தோன்றியது. சைவத்தையும் வைணவத்தையும் விட வேகமாக புத்த மதம் தோன்றி வளர்ந்தது. உலகத்தில் எந்த ஒரு மதத்திற்கும் அதனை தோற்றுவித்தவன் பெயர்தான் வைக்கப்பட்டுள்ளது. புத்த மதம் என்றால் அதை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர். கிறிஸ்தவ மதம் என்றால் அதை தோற்றுவித்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்து மதம் என்பதனை தோற்றுவித்தவர் யார் என்றால் உலகம் யாரையும் அறியாது. காலம் அறியாதது மட்டுமல்ல, தோற்றுவித்தவன் பெயரையும் அறியாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரே மதம் இந்து மதமாகும். உலகத்தில் உள்ள பல பழங்கால சுவடுகளை எல்லாம் பார்த்தவர்கள் இந்து மதம் உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது, அந்நாளிலேயே பரவியிருக்கிறது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அது தன்னுடைய காலடியை பதித்திருக்கிறது என்று கருதுகிறார்கள். ஆனால் காஞ்சி பெரியவர் அவர்கள் ஒரு கருத்தை வலியுறுத்தி கூறுகிறார். மனித மனோபாவத்தின் அடித்தளத்தில் இருந்து மத உணர்ச்சி தோன்றிய போது ஒரு ஹிந்துவுக்கு இந்தியாவில் என்ன உணர்ச்சி தோன்றியதோ அதே மனித உணர்ச்சி உலகெங்கிலும் உள்ள மக்கள் அனைவருக்கும் தோன்றியிருக்கிறது. ஆகவே இதன் அடிச்சுவடு ஒரே மாதிரி இருக்கிறது. அடிச்சுவடு ஒரே மாதிரி இருப்பதற்கு காரணம் உலகெங்கிலும் ஒரே மாதிரியான மத சிந்தனை ஆரம்பமாகி இருக்கிறது, அதுதான் என்று காஞ்சி பெரியவர் அவர்கள் குறிப்பிடுகிறார். மத சிந்தனை அடிப்படையில் எப்படி இருக்குமோ அப்படியே தோன்றி வளர்ந்தது இந்து மதம் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. இந்து மதத்தின் பல்வேறு பிரிவுகளையும் ஒவ்வொரு பிரிவுகளாக எடுத்துக்கொண்டுதான் ஒவ்வொரு மதமும் வளர்ந்திருக்கிறது. கொல்லாமை என்கிற இந்து மதத்தின் ஒரு கூறுதான் பௌத்த மதம். அன்பு என்கிற இந்து மதத்தின் மறுகூறுதான் கிறிஸ்தவ மதம். எல்லா மதங்களிலேயும் இருக்கிற எல்லா தத்துவங்களையும் நீங்கள் பார்த்தால் அது இந்து மதத்தின் ஒரு கூறாகவே இயங்குவதை பார்ப்பீர்கள். இந்து மதத்தை நதியாக கொண்டால் சில மதங்கள் கால்வாயாக இருக்கின்றன, சில மதங்கள் வாய்க்காலாக இருக்கின்றன. எல்லாமே ஓடி கடலிலே, ஆண்டவன் என்னும் கடலிலே கலக்க வேண்டியவை தான் என்றாலும் மகா நதியாக தோற்றமானது இந்து மதம் ஒன்றேதான். ஆகவேதான் பெரிய பிரச்சாரர்கள் இல்லாமலேயே 6000 7000 ஆண்டுகள் என்று கூட வயது சொல்லக்கூடிய அளவிற்கு அது உயிரோடு வாழ்ந்து வருகிறது, வளர்ந்து வருகிறது. இந்து மதத்திற்கு எதிராக அழிவு சக்திகள் அவ்வப்போது தோன்றியது உண்டு. ஆனால் தோன்றிய சக்திகளை அது எதிர்க்காமலேயே அவர்கள் அழிந்ததாகவும் வரலாறு உண்டு. வேறு எந்த மதத்தின் மீதும் யாரும் கை வைத்து விமர்சனம் செய்ய முடியாது. இந்து மதத்தை செய்ய முடியும். அப்படி செய்த பின்னாலேயும் கூட இந்து மதம் நிலைத்து நிற்கிறது என்றால் அந்த விமர்சனங்களையும் கடந்து அதனுடைய நியாயம் பரவி இருக்கிறது என்பது பொருளாகும். இது வெறும் சந்நியாச மதம் அன்று. எல்லோரும் துறவியாக வேண்டும், எல்லோரும் கடவுளை அடைய வேண்டும் என்று சொல்லுகிற மதம் அன்று. லௌகீக வாழ்க்கையிலும் கூடவே வருகிற மதமாகும். எப்படி போகின்ற பாதைகளிலே எல்லாம், வருகின்ற அனுபவங்களிலே எல்லாம் திருக்குறளிலே ஒரு குறள் எதிரொலிக்கிறதோ,
அப்படியே மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனுபவங்களின் போதெல்லாம் இந்து மதத்தின் ஏதாவது ஒரு தத்துவம் எதிரொலிக்கிறது. ஜனனம் தாய் தகப்பன் கொடுத்தது, மரணம் இறைவன் அழைப்பது. இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட வாழ்வு அரிதாரம் பூசாத ஒரு நடிப்பு. இந்த வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகள் எவராலே நியமிக்கப்படுகின்றன, எவராலே நிர்வகிக்கப்படுகின்றன, எவராலே ஆட்டுவிக்கப்படுகின்றன என்பதை இவ்வுலகம் இன்னும் அறிந்தபாடில்லை. சந்திர மண்டலத்திற்கு விஞ்ஞானம் போய் சேர்ந்து விட்டது. ஆனால் அந்த கப்பலில் பயணம் செய்கிற விஞ்ஞானியோ சர்ச்சுக்கு போன பின்னாலேதான் பயணம் செய்கிறான் என்பதை அறிந்தால், விஞ்ஞானத்தையும் கடந்து அதன் உள்ளே இருக்கிற மெய்ஞான உணர்வு அவனை அறியாமலேயே அவனை அங்கே தள்ளுகிறது என்பது பொருளாகும். உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனையும் இந்த எண்ணம் விடாது. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், மரணம் என்று ஒன்று இருக்கின்ற வரையில், நீ விரும்புகின்ற ஒன்று நடக்காத வரையில், நீ விரும்பாத ஒன்று நடக்கின்ற வரையில், நீ விரும்புகிறாயோ இல்லையோ ஆண்டவன் என்பவன் இருந்து கொண்டே இருக்கின்றான். சுவாமி விவேகானந்தரின் இந்த பழமொழியை உலகத்திலே மரணத்தின் போது உணர்ந்தவர்களும் உண்டு, ஜனனத்தின் போதே உணர்ந்த குழந்தைகளும் உண்டு, வளர்ந்து வரும்போது உணர்ந்த ஞான சம்பந்தர்களும் உண்டு, வாழ்க்கையிலே அடிபட்ட பின்னாலே உணர்ந்த ஞானிகளும் உண்டு. பல்வேறு கட்டங்களிலேயும் பல்வேறு அறிவிலேயும் இது பட்டிருக்கிறது. லௌகீகத்திற்கு துணை வருவது இந்து மதம் என்பதால் தான் இந்து மதத்தின் கடவுள்களை தம்பதிகளாகவே படைத்தார்கள். உலகத்தில் ஆண் பெண் என்று இரண்டு கடவுளையும் கணவன் மனைவியாக காட்டுகின்ற மதம் இந்து மதத்தை தவிர வேறொன்றுமில்லை. மனைவி கடவுளுக்கு எதற்கு என்கிற கேள்வி எழும்போது, மனைவி மனிதனுக்கு எதற்கு என்கிற கேள்வியும் கூடவே எழுகிறது. அந்த கேள்விக்கு பதில் காண விரும்புவர்கள் முதலில் இந்த கேள்விக்கு பதில் காண வேண்டும். மனைவி மனிதனுக்கு தேவை என்றால் கடவுளுக்கும் மனைவி தேவை. இந்த லௌகீக உணர்வை இரண்டு பேரையும் ஒட்டிய உணர்வாக வைப்பதற்காகத்தான் சக்தி சிவம் என்ற இணைப்பை ஏற்படுத்தியது. ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் இருக்கிற உலகத்தை அந்நாளிலேயே உணர்த்துவதற்காகத்தான் அர்த்தநாரீஸ்வரர் என்ற தோற்றமே இந்து மதத்தில் உருவானது. வாழ்க்கையின் லட்சியமே ஆண் பெண் இருபாலுக்குள்ளும் அடங்கி விடுகிறது. அந்த இருபாலும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கையை இந்து மதம் அங்கீகரிக்கிறது. இல்லறத்திற்கு அது துணை வருகிறது. அதனுடைய தாற்பயங்கள், லௌகீக உணர்வுகள் எங்கிருந்து தோன்றுகின்றன? தாயிடமிருந்தே தோன்றுகின்றன. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சிகாகோ நகரிலே பேசும்போது அங்கிருந்த இளம் பெண்கள் ஆண்களை எல்லாம் பார்த்து பெரியோர்களே, தாய்மார்களே என்று அழைத்தார். அங்கிருந்த இளம் பெண்கள் சிலர் சிரித்தனர். அவர் சொன்னார், நீங்கள் சிரிப்பது எனக்கு புரிகிறது. நீங்களோ இளம் பெண்கள், என்னடா நமக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை, நம்மை இவன் தாய்மார்களே என்று அழைக்கிறானே என்று நீங்கள் கருதுகிறீர்கள். மேலை நாட்டிலே பெண் என்றால் மனைவி அல்லது காதலி என்ற உணர்வுதான் எங்கும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் பெண் என்ற பெயரை கேட்டவுடனேயே எங்களுக்கு தாய் என்கிற உணர்வுதான் வரும். தாயே என்று அழைப்பது எங்களுடைய லட்சிய கனவாகும். 18 வயது இளம் பெண்ணை பார்த்து 80 வயது கிழவன் பிச்சை கேட்கும் போது கூட, ஏன் 7 வயது சிறுமியை பார்த்து பிச்சை கேட்கும் போது கூட தாயே பிச்சை போடு என்று கேட்கிறானே தவிர சிறுமியே பிச்சை போடு அல்லது குமரியே பிச்சை போடு என்று கேட்பதில்லை. எங்களுடைய குடும்பத்தின் மூலம் லட்சியம் தாய். எவள் இல்லை என்றால் இந்த பூமியில் நான் பிறந்திருக்க முடியாதோ? எவளை இழந்துவிட்டால் நான் மீண்டும் அடைய முடியாதோ? அவளே என்னுடைய வாழ்க்கையின் தத்துவங்களை துவக்கி வைக்கிறாள். என்னுடைய தாயை நான் வணங்குகிறேன். என் வாழ்க்கைக்கு துணையாக ஒரு மனைவி வந்திருப்பாளானால் அவளும் அவளை வணங்க வேண்டும். அவள் எனக்கு தருகிற இன்பங்களுக்காக என் தலையின் மீது ஏறி நின்று என் தாயாரை அவள் விலை பேச முடியாது. என்னுடைய தாய்தான் என் குடும்பத்தின் ராணி. அந்த ராணிக்கு தோழிதான் என் மனைவியே தவிர அந்த மனைவி என்பவள் ராணி என்ற அந்தஸ்தை பெற முடியாது.
அவளுக்கு வருகிற மருமகளுக்கு வேண்டுமானால் அவள் ராணியாக இருக்கலாமே தவிர என்னுடைய தாய்க்கு அவள் தோழியாகத்தான் அடங்கி இருக்க முடியும். என்னுடைய தாயை நான் வணங்கும் போது அவளும் வணங்கியாக வேண்டும். அப்படி அவள் வணங்க விரும்பவில்லை என்றால் அவளை என் மனைவியாகவே அங்கீகரிக்க மாட்டேன். இந்திய நாகரிகத்திற்கும் மேலை நாட்டிற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்துக்களுடைய நாகரிகத்தில் தாய் என்கிற ஸ்தானத்திலிருந்தே சகலமும் ஆரம்பமாகின்றன என்று சுவாமி விவேகானந்தர் அங்கே கூறினார். தாய் நமது பிறப்புக்கு மூலம் அவளே. உலகில் நமக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்த உண்மை எது? தாய் அவள் மட்டுமே. இன்ன தாயின் வயிற்றில் பிறந்தோம் என்பதை மட்டுமே நாம் அறிவோம். தாய் காட்டித்தான் தகப்பனை அறிவோம். தகப்பன் கொண்டு போய் உட்கார வைத்து ஹரி நமக்கு சித்தம் என்று எழுதச் சொல்லும் போதுதான் நாம் குருவை அறிவோம். அன்பே கடவுள், அறிவே தெய்வம் என்று குரு சொல்லிக் கொடுத்த பின்னாலேதான் நாம் தெய்வத்தை அறிவோம். அதனால்தான் சுருக்கமாக 4 சொற்களை வைத்து மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொன்னார்கள். இந்த 4 வரிசையில் நமக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்த ஒரே உண்மை மாதா, சந்தேகத்திற்கு இடமாக இருப்பது தெய்வம். சர்வ நிச்சயமாகவும் சந்தேகத்திற்கு இடமாகவும் இருப்பது பிதாவும் குருவும். இவர்கள் இருவர் பற்றியும் சந்தேகங்கள் எழலாம். அந்த சந்தேகங்கள் உண்மையானதாகவும் இருக்கலாம். தெய்வம் முழுக்க சந்தேகத்திற்கு உரியது. ஆனால் அடையும் போது அது முழுக்க உண்மையானது. மாதா சந்தேகத்திற்கே இடம் இல்லாதவள். அவளிடமிருந்தே நம்முடைய ஜனனம் ஆரம்பமாகிறது. நம்முடைய ஜனனம் ஆரம்பமாகும் போது இன்ன தாயினுடைய வயிற்றில் நாம் பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரம் வாங்கி பிறப்பதில்லை. அந்த இருவருடைய சந்தோஷத்தின் பலனாக ஆண்டவன் நம்மை அனுப்பி வைக்கிறான். அதனால்தான் பிறப்பு என்பது ஆண்டவன் கொடுத்தது என்று சொல்கிறார்கள் இந்துக்கள். ஆண்டவன் கொடுத்ததா? பிறகு தாய் தந்தையரின் நிலை என்ன என்று கேள்வி கேட்கிறவர்கள் முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தாய் தந்தையரின் விருப்பப்படி ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறப்பதில்லை. ஆண்டவனுடைய விருப்பப்படிதான் நாம் பிறக்கிறோம். அதற்கு 2 கருவிகள் தாயும் தந்தையுமாகும். ஜனனம் நமக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்து விடுகிறது. எந்த ஒரு குழந்தை பிறப்பதானாலும் கூட 10வது மாதம் அந்த குழந்தை பிறக்கும் என்று ஒரு தேதி நிர்ணயிக்கப்படுகிறது. பெரிய பெண்ணாக வளர்கிற பெண் 16 வயதிலேயும் வரலாம், 18 வயதிலேயும் வரலாம். ஆனால் குழந்தை என்பது 10 மாதங்களில் தான் பிறக்கும் என்பது ஒன்றுதான் உலகத்தில் உண்மை. அதன் பின்னாலே மரணம் என்பது இன்ன தேதியில் வரும் என்று யாருக்கும் நிச்சயமான டைரி கிடையாது. 16 வரலாம், 20 வரலாம், 60 வரலாம். எந்த வயதிலும் மரணம் வரலாம். விபத்திலே வரலாம், நோயிலே வரலாம், எந்த நிலையிலும் மரணம் வரலாம். ஆனால் பிறப்பு என்பது நிர்ணயிக்கப்பட்டது போல மரணத்தின் தேதி நிர்ணயிக்கப்படவில்லை. இன்ன தேதியில் இன்னார் மரணம் அடைவார் என்கிற குறிப்பு ஆரம்பத்திலேயே அவன் கையில் இருந்திருக்குமானால் ஆண்டவனை பற்றிய சிந்தனை அவனுக்கு வந்திருக்காது. மரணம் எங்கே ரகசியமாக வைக்கப்பட்டதோ ஆண்டவன் தன்னையும் அங்கேயே வைத்தான். மரணம் எப்போது வரும் என்பது தெரியாததால் தான் மனிதன் கோவிலை நாடுகிறான். ஆபத்திலேதான் அவன் ஆண்டவனை உணர்ந்து கொள்கிறான். சாலையிலே போய்க் கொண்டிருக்கிற போது, சந்தோஷமாக பேசிக்கொண்டு காரிலே போய்க் கொண்டிருக்கிற போது அவன் எதையும் பேசிக்கொண்டு போகலாம். ஆனால் அந்த கார் ஒரு மரத்திலே மோதும் போது அவனை அறியாமலேயே அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆண்டவனே என்பதை தவிர அடுத்தொரு வார்த்தை வராது. பெற்றவள் ஞாபகம், பெற்றவன் ஞாபகம் கூட வராது. ஆண்டவன் ஆபத்திலேதான் தோற்றமளிக்கிறான். ஜனனத்திற்கும் மரணத்திற்கும் இடையிலே அவன்தான் அந்த பாதையை உருவாக்கி காட்டுகிறான். இன்ன தேதியில் இன்ன காரியம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற எவரும் அந்த காரியங்களையெல்லாம் அடைந்து கொண்டே போனால் ஆண்டவன் ஒருவன் இல்லை என்பது உறுதியாகிவிடும். ஆகவேதான் காலங்களாலே காரியங்களை மாற்றி மாற்றி போட்டு அந்த கோடுகளை மாற்றி மாற்றி போட்டு அவன் காட்டுகிறான்.
அவனுடைய விதிப்படிதான் நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணை அடைய வேண்டும், நல்ல மனைவியை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவன் அவளை அடைய முடியாமல் போகிறது. எது வேண்டுமானாலும் கிடைக்கட்டும் என்று இருப்பவனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைகிறது. இவையெல்லாம் ஆண்டவன் எழுதிய எழுத்து, கடவுள் அமைத்த மேடை. திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று கிறிஸ்டியானிட்டியில் சொல்லப்பட்டிருப்பதைப் போல இந்து மதமும் அதை முன்னாலேயே சொல்லியிருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில் எது நடந்தாலும் கூட அதற்கு ஆண்டவன்தான் பொறுப்பு என்கிற நியதியை முதலில் துவக்கி வைத்தது இந்து மதம்தான். அந்த இந்து மதம் எதன் மூலம் இவ்வளவு உறுதியாக எந்த அஸ்திவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே தான் இன்று வரை அது வாழ்ந்து வருகிறது, வளர்ந்து வருகிறது. கோயிலுக்கு போனால், அங்கே நம்பிக்கையோடு போனால், ஆண்டவனை நம்பிக்கையோடு கண்டால் அந்த நம்பிக்கை நிச்சயம் பலனளிக்கிறது. நம்பிக்கையிலே சிறிது சந்தேகம் வந்தால் கூட மனிதன் முதலில் தன்னை தோல்வியடை செய்து கொள்கிறான். அதனால் ஆண்டவன் அவனுக்கு தோல்வியளித்தது போல தோன்றுகிறது. அந்த நம்பிக்கையிலே தான் அவனுடைய அஸ்திவாரம் கட்டப்படுகிறது. ஹோட்டலுக்கு போகிறோம், அற்புதமான சமையல் ஆகியிருக்கிறது, சாப்பிட உட்கார்கிறோம். நல்ல சமையல், நல்ல சாப்பாடு என்று சாப்பிட்டு விட்டு எழுந்து வர வேண்டுமே தவிர அவன் எப்படி சமைக்கிறான் என்று சந்தேகப்பட்டு அடுப்பங்கரையை எட்டி பார்த்தால் அவன் வியர்வையை வலித்து விட்டு கொண்டிருக்கக்கூடும். ஆகவே நமக்கு சாப்பாடு செல்லாமல் போய்விடக்கூடும். ஒரு சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் என்ற திருப்தியோடு நம்பிக்கையோடு வந்தால் நிம்மதியாக இருக்கும். எதையோ தவறாக சாப்பிட்டு விட்டோம் என்று சந்தேகம் தோன்றினால் வாந்தி வருவது போல இயற்கையாகவே தோன்றும். இது உடற்கூற்றின் விளைவு அல்ல, இது மனக்கூற்றின் விளைவு. அதனாலே தான் அந்த மனக்கூற்றை சரி செய்வதற்காகத்தான் இதை ஆன்மீகம் என்று அவர்கள் அழைத்தார்கள். உடலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத நிலையாக இந்த மதத்தை உருவாக்கினார்கள். உடலுக்கு அப்பாற்பட்ட நிலையாக இதை உருவகித்தார்கள். இந்த நிலைகளை சொல்லுவதுதான் நம்முடைய இதிகாசங்கள். நம்முடைய இதிகாசங்கள் ஒவ்வொன்றிலேயும் நீங்கள் 2 விதமான நிலைகளை பார்ப்பீர்கள். தசரதனுக்கு 60,000 மனைவியர். அது சாத்தியமா? அப்படி வாழலாமா என்கிற கேள்வியை விடுங்கள். அவனுடைய மகன் ராமனை ஏகபத்தினி விரதன் என்று அழைத்தார்கள். இரண்டையும் 2 துருவங்களாக ஆக்கி காட்டினார்கள். 2 வாழ்க்கையிலேயும் எந்த வாழ்க்கை சரி, எது நியாயம் என்று அவர்கள் போதிக்க வரவில்லை. அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் தசரதன், இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் ராமன். ஆனால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ராமனை தெய்வம் என்று ராமாயணம் அழைத்தது. ஆகவே அது சொல்லாமல் சொன்ன தத்துவம் ஏகபத்தினி விரதன் என்பதாகும். அந்த ஏகபத்தினி விரதன் என்று அவனை சொல்லுவதற்கு எவ்வளவு உவமை நயங்களை அது சொன்னது. ராமாயணத்தில் ஓரிடம், ராவணன் சீதையை மயங்க வைக்க பல்வேறு வேஷங்கள் போடுகிறான். மன்மதன் போல வருகிறான், இளவரசன் போல தோற்றமளிக்கிறான், பல்வேறு நாட்டு இளவரசர்கள் போல தோற்றமளிக்கிறான். எதிலேயும் அவள் மயங்கவில்லையே சீதை என்று கலக்கத்தோடு தன்னுடைய அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கிறான். அப்போது அமைச்சர் அங்கே வருகிறார். அமைச்சர் சிரித்துக்கொண்டே அவனிடம் சொல்கிறார், அரசே, சீதை மயங்கக்கூடியது ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டுமே, ஒரே ஒரு உருவத்திற்கு மட்டுமே. அந்த வேஷத்தை நீ எடுத்தால்தான் அவள் மயங்குவாள். அது யாருடைய வேஷம் தெரியுமா? அதுதான் ஸ்ரீராமனுடைய வேஷம் என்றார் அமைச்சர். உடனே ராவணன் அவரை பார்த்து சொல்லுகிறான், அமைச்சரே, உமக்கு தெரிகின்ற இந்த உண்மை எனக்கு தெரியாமல் போய்விடுமா? நானும் ராமனாகவே வேஷமெடுத்தேன், ராமனாகவே தோற்றமளித்தேன். ஆனால் ராமனுடைய வேஷத்தை போட்ட உடனேயே எனக்கு சீதையின் மீது, இன்னொருவன் மனைவியின் மீது ஆசை வரவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று அவன் வருந்தினான். அந்த ஏகபத்தினி விரதன் என்பதை வெறும் வார்த்தைகளால் சொல்லாமல்
ஒரு கதையாக உருவகித்தது, சாதாரண மக்களும் கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே சொன்னது இந்து மதம் ஒன்றேதான். அவர்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க இந்து மதம் முயன்றது. அருந்ததியின் கதை, நலாயினியின் கதை, அனுசூயின் கதை, அகலியின் கதை, இவைகளெல்லாம் வெறும் கற்பனை கதைகள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். இவை கற்போடு வாழ்ந்த சில பெண்களின் வாழ்க்கையை குறிப்பவை. இவை கற்போடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை இந்து பெண்களின் மனதிலே உண்டாக்குவதற்காக சொல்லப்பட்ட கதைகள். இந்த கதைகளை சொன்னதோடு இந்து மதம் நின்றுவிடவில்லை. சில பழமொழிகளையும் எளிய முறையிலே அவர்களுக்காக தந்தது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இதை சிலர் கேள்வி கேட்கக்கூடும். கல்லும் கணவனாகுமா, புல்லும் புருஷனாகுமா என்று கேட்கக்கூடும். பழமொழியை கூர்ந்து கவனிக்க வேண்டும். கல்லும் கணவன், புல்லும் புருஷன் என்றா இந்து மதம் சொன்னது? கல் ஆனாலும் கணவன், புல் ஆனாலும் புருஷன் என்றது. உன்னுடைய கணவன் மனது கல்லாக இருந்தாலும் அவன் உனக்கு கணவனே. சம்பாதிக்க முடியாதவனாக, ஏழையாக, ஊராரின் கேலிக்குரியவனாக, பேதையாக இருந்தாலும் கூட உன்னால் ஏளனம் செய்யப்பட முடியாத உன்னுடைய புருஷனவன் என்று அது அந்த பெண்ணுக்கு போதித்தது. அடக்கத்தை போதித்து, அன்பை போதித்து, ஒரு பெண் உத்தமமாக வாழ வேண்டும், லௌகீகத்தில் அவள் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது எடுத்துக்கொண்ட முயற்சிகள்தான். இதிகாசமோ புராணமோ அல்லது சிறிய சிறிய கதைகளோ இவையெல்லாம் ஒரு பெண்ணையும் ஆணையும் ஒழுங்கான வழியில் நடக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான். காலங்களாலே இந்த முயற்சிகள் வெற்றி பெற்று வந்திருக்கின்றன என்பதை வரலாறு நம் கண்முன்னேயே காட்டுகிறது. சில தமிழ் வார்த்தைகளை கூர்ந்து கவனித்தாலே இந்து மதத்தின் ஆழ்ந்த தத்துவங்கள் வெளிப்படும். உங்களுக்கு ஒரு தமிழ் வார்த்தையை நினைவுபடுத்துவேன். கெட்டுப்போன ஒரு பெண்ணை, தவறிப்போன ஒரு பெண்ணை வழுக்கி விழுந்தவள் என்று ஏன் கூறுகிறார்கள்? பெண் தலைகுனிந்து நடக்க வேண்டும் என்பது விதி. தலைகுனிந்து நடந்தால் பூமியும் எப்படி இருக்கிறது என்பதை கண்டுகொண்டு நடக்க முடியும். தலை நிமிர்ந்து நடந்தால் பூமியும் அவளை வழுக்கிவிடக்கூடும். பூமியிலே வழுக்கி விழுந்தாள் என்பது மட்டுமல்ல, நிமிர்ந்து நடந்த காரணத்தால் வாழ்க்கையிலேயும் அவள் வழுக்கி விழுந்தாள் என்பதை சொல்வதற்காக அந்த ஒரு வார்த்தையை தமிழிலே சொன்னார்கள். தமிழ் மட்டுமல்லாது வடமொழியிலும் சில வார்த்தைகள் இந்த ஆண்களையும் பெண்களையும் லௌகீக துறையில் ஒழுங்குபடுத்துவதற்காகவே சொல்லப்பட்டவை. ஆக நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள் யாவையுமே வெறும் கதைகள், கற்பனை, பொய் என்று சொல்லுகிறவர்கள் கூட தங்களுடைய வாழ்நாளில் அனுபவப்படும் போது அவை உண்மையாகவும் இருக்கக்கூடும் என்று கண்டுகொள்கிறார்கள். கண்ணனுடைய கதை, பஞ்சபாண்டவர்கள் கதை, பாரதமோ பாகவதமோ, இந்த கதைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இவைகள் ஒரு தெய்வீக கதையாக மட்டுமே உங்களுடைய கண்களுக்கு தெரியாது. லௌகீக மனிதனுக்கு தேவையான சகல குணங்களையும் உள்ளடக்கிய கதைகளாகவே தோன்றும். கண்ணன் ஒரு பெரிய கடவுள். ஆனால் அவன் உதவிக்கு வரவேண்டிய நேரத்தில் வரவில்லை. காலம் தவறி அவன் உதவிக்கு வந்தான். ஏன்? அறிவை மட்டுமல்லாது அனுபவத்தையும் கொள்முதல் செய்தாக வேண்டும் மனிதன் என்பது விதி. அந்த அனுபவத்தை மனிதன் கொள்முதல் செய்த பின்னாலேதான் ஆண்டவன் கூட காட்சியளிப்பான் என்பதை சொல்வதற்காக அந்த கதையை சொன்னார்கள். கண் இது கண்ணாடி என்று சொல்லிவிட்டால் கால் அதை மிதிக்கப் போவதில்லை. கால் அதை மிதித்து செப்டிக்கான பின்னாலேதான் அது கண்ணாடி என்று தெரிந்தால் கண்ணாடிக்கும் காலுக்கும் உள்ள பாந்தம் என்னவென்பதாவது புரியும். அதனாலேதான் அறிவை விட அனுபவத்தை மிக பெரியதாக இந்து மதம் தேர்ந்தெடுத்தது. அந்த அனுபவத்தின் காரணமாக விளைந்த விளைச்சல்களை இதிகாசங்களிலேயும் புராணங்களிலேயும் அது காட்டிற்று. அந்த கதைகள் இன்றைக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லப்படும் போது உலகமெங்கிலும் ஆச்சரியத்தோடு வரவேற்கப்படுகின்றன.
இன்றைக்கு அமெரிக்க வானத்தில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ற கோஷம் பலமாக எழுந்து நிற்கிறது. வேதனை அடைந்து விரக்தி அடைந்து வாழுகின்ற அளவிற்கு வாழ்ந்து பார்த்துவிட்டு இனி வாழ்வதற்கு எதுவுமே இல்லை என்று தெரிந்து கொண்ட பிற்பாடு அவன் கடைசியாக அடையப் போகின்ற புகலிடம், அடைந்து விட்ட புகலிடம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவாக ஆகியிருக்கிறது. அது எப்படி? இந்துக்கள் தான் வாழ்க்கை தத்துவங்களை மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் சொல்லியிருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய மனிதனை தற்கொலை செய்து கொள்ளாமலேயே திருப்புவதற்கான ஒரே மார்க்கம் இந்து தத்துவமே என்பதனை அமெரிக்க மக்கள் இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கிறார்கள். நீ வாழ விரும்பினாலும் உனக்கு வழி இருக்கிறது, வாழ்வை வெறுத்து ஓட விரும்பினாலும் உனக்கு வழி இருக்கிறது. ஆனால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாத தத்துவ ஞானியாகவும் திகழ்வதற்கும் வழி இருக்கிறது. இந்த மூன்றையும் ஒருங்கே அடக்கிய ஒரு மதம் என்பதால் தான் பல்வேறு மதங்களையும் பார்த்துவிட்ட மேலை நாட்டு வானம் இன்றைக்கு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கோஷத்தை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்து மதம் லௌகீக மதம் லௌகீக மதம் என்று ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், இன்றைய இளைஞன் இந்து மதம் என்றாலே அது ஒரு சந்நியாசி மடம் என்று கருதி கொண்டிருக்கிறான். உண்மை அதுவல்ல. வாழ்வின் சகல துறைகளிலும் அது கூடவே வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கைக்கு எப்போதுமே துணையாக வருவது மூன்றே சங்கு. ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்தில் 3 முறை சங்கு பயன்படுகிறது. முதற் சங்கு பாலூட்டுகிறது, 2வது சங்கு திருமணத்தின் போது ஊதப்படுகிறது, 3வது சங்கு கடைசியாக ஊதப்படுகிறது. 3 முறைதான் சங்கு பயன்படுகிறது. அந்த முதற் சங்கை தாயின் மடியிலோ பார்த்தோம். 2வது சங்கு மன வீட்டிலே ஒலிக்கிறது. அந்த மன வீடு மங்களகரமாக ஒலிக்கிறது. அந்த மன வீட்டிற்குள்ளே நீங்கள் நுழைந்தால் ஏராளமான சடங்குகள் இந்துக்களாலே செய்யப்படுவதை பார்ப்பீர்கள். இவ்வளவு சடங்குகள் தேவைதானா? என்ன இந்த சடங்குகள் அர்த்தமற்றவை என்று பேசுகின்ற பகுத்தறிவாளர்களும் உண்டு. ஆனால் ஒரு இந்துவனுடைய எந்த சடங்கும் அர்த்தமற்றது அல்ல. திருமணத்தின் போது கெட்டி மேளம் கொட்டுகிறார்களே, ஏன்? தாலி கட்டப்படும் போது அமங்கலமான வார்த்தைகள் எந்த மூலையிலே இருந்தும் கேட்கக்கூடாது. மாங்கல்யம் சூட்டப்படும் போது ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு தாய் தன்னுடைய மகனையோ மகளையோ மற்றவர்களையோ பார்த்து சனியனே நாசமாய் போக என்று திட்டக்கூடும். அந்த அமங்கலமான வார்த்தைகள் மணமக்களின் காதுகளில் விழக்கூடாது. எந்த மூலையிலே இருந்தும் தவறான வார்த்தைகள் விழக்கூடாது என்பதற்காக அங்கே கெட்டி மேளம் கொட்டுகிறார்கள். மணவரைக்கு வருகிற பெண்ணை அம்மா வலது காலை எடுத்து வைத்து வா என்று ஏன் கூறுகிறார்கள்? வலது காலையே எடுத்து வைத்து வர வேண்டிய அவசியம் என்ன? இந்த பூமியே வலப்புறமாகத்தான் சுழல்கிறது என்கிற விஞ்ஞானத்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் இந்துக்கள் தான். நானும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவேனே அன்றி உலகுக்கு எதிராக போக மாட்டேன் என்று சத்தியம் செய்வதே வலது காலை எடுத்து வைப்பதாகும். அங்கே மணமேடைக்கு முன்னால் அக்னி வளர்க்கப்படுகிறது. அதில் ஒருவர் நெய்யை ஊற்றி அரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மணமக்கள் இருவரும் வேர்க்க விறுவிறுக்க உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த அக்கினிக்கு பதிலாக கொஞ்சம் பாலையோ தண்ணீரையோ வைத்து ஏன் அவர் கரண்டியாலே கலக்கி கொண்டிருக்க கூடாது? அதுவும் ஒரு சடங்கு தானே. அங்கே நெருப்பு ஏன் வளர்க்கப்பட வேண்டும்? அந்த நெருப்பு இருவருக்கும் சாட்சியாக அமைகிறது. 1000 சாட்சிகள் இருந்தாலும் அதையும் மீறிய சாட்சி அக்னி சாட்சி. நீ எனக்கு துரோகம் செய்தாலும் நான் உனக்கு துரோகம் செய்தாலும் இந்த நெருப்பு நம்முடைய மனதை எரிக்கட்டும். துரோகம் செய்து வாழ வேண்டும் என்று ஓடினால் இந்த நெருப்பு நம்முடைய உடம்பையும் எரிக்கட்டும் என்று கூறப்படுவதே அக்னி சாட்சியாகும். கழுத்திலே தாலி கட்டப்படுகிறது. ஆடவனுக்கு காலிலே வெள்ளியாலே மெட்டி அணிவிக்கப்படுகிறது. ஏன்? தலை குனிந்து வருகிற பெண் தானே இந்து பெண். தலை நிமிர்ந்து வருகிற வீரன் தானே இந்து ஆடவன். தலை நிமிர்ந்து வருகிற ஆடவனின் கண்ணில் எதிரே வருகிற பெண் திருமணமானவள்
என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவள் கழுத்திலே தாலி கட்டப்படுகிறது. தலை குனிந்து வருகிற இந்து பெண்ணின் கண்களில் எதிரே வருகிற ஆடவன் திருமணமானவன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவன் கால்களிலே மெட்டி அணிவிக்கப்படுகிறது. அம்மியின் மீது காலை வைக்க சொல்கிறார்களே, அது என்ன வேடிக்கையா? அந்த அம்மியைப் போல, அந்த கல்லைப் போல என்னுடைய கற்பும் உறுதியாக இருக்கும் என்று உத்தரவாதம் தருவதாகும். அருந்ததி பார்ப்பது ஏன்? அந்த வானத்தில் அருந்ததி ஒருத்திதான் இன்னும் நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கிறாள். நானும் அடுத்த நட்சத்திரமாக ஆவேன் என்று சத்தியம் செய்வதாகும். நீங்கள் மாறி மாறி எங்கே சென்றாலும் அந்த இந்து மதத்தின் சடங்குகளுக்குள் ஒரு அர்த்தத்தை காண முடியும். மங்களமே நிறைந்து நிற்கும். பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டால் அப்போது வீட்டிலே அரிசியோ சோறோ இல்லை என்றால் கூட இல்லை போ என்று சொல்ல மாட்டான் ஒரு நல்ல ஹிந்து. நிறைய இருக்கிறதப்பா, நாளைக்கு வா என்பான். அதற்கு என்ன பொருள் என்பது பிச்சைக்காரனுக்கு தெரியும், பகுத்தறிவாளனுக்கு தெரியாவிட்டாலும் கூட. அதாவது இல்லை என்பது அதனுடைய பொருளாகும். அமங்கலமான வீடுகளுக்கு போகிறோம். அந்த மாதிரி வீடுகளுக்கு போய் திரும்பும் போது போகிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டு வருவார்கள் ஹிந்துக்கள். ஏன் தெரியுமா? இந்த மாதிரி அமங்கலமோ கெட்ட காரியமோ உனியின் வீட்டில் வராது, நானும் வரவேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் போகிறேன் என்பது அதனுடைய பொருளாகும். நல்ல காரியங்கள் நடக்கும் வீடுகளுக்கு போய் திரும்பும்போது போய் வருகிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டு வருவார்கள். அதன் பொருள், இன்னும் பல நல்ல காரியங்கள் உன் வீட்டிலே நடக்கும், நானும் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிப்பேன், அதனால் போய் வருகிறேன் என்பது அதனுடைய பொருளாகும். மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் மனிதனுடைய மனோபாவம் மாறுகிறது, மனிதனுடைய முகபாவம் மாறுகிறது, முகத்திலே மறுமலர்ச்சி உண்டாகிறது, வயது குறைந்தது போல தென்படுகிறது. துயரத்தாலே தானே மனிதன் தளர்ந்து போகிறான், சோகச் செய்திகளாலே தானே மனிதன் இடிந்து போகிறான். அதனால்தான் எப்பொழுதும் மங்களகரமான வார்த்தைகளையே அவன் காதுகளில் அதிகமாக விழும்படி வைக்க வேண்டும் என்பது இந்து மதத்தின் மிக முக்கிய நோக்கமாகும். வாழ்வின் மங்களம், மனவினை மங்களம், திருமண மங்களம் அனைத்தையும் பார்த்துவிட்டு ஒரு சாதாரண மனிதனுடைய அன்றாட காரியங்களுக்கு வருவோம். காலையில் எழுந்தவுடன் அவன் குளித்தாக வேண்டும். ஒரு நல்ல ஹிந்து தினசரி குளிப்பதாலேயே ஆண்டவனுடைய அனுக்கிரகம் வந்துவிடுமா என்று கேட்பவர்கள் உண்டு. ஆண்டவனுடைய அனுக்கிரகம் வருகிறதோ இல்லையோ, புற உடம்பு சுத்தமாகிறது. புற உடம்பு குளிரும் போது அகமும் குளிர்கிறது. அகத்தை அடிக்கடி குளிர வைக்க உடம்பையும் குளிர வைக்க வேண்டி இருக்கிறது. குளிர்ந்த உடம்புக்குள்ளே ஆன்மா குளிர்ந்து நிற்கிறது. குளிர்ந்த ஆன்மாவுக்குள்ளே ஆண்டவன் சுடர்விட்டு பிரகாசிக்கிறான். நெற்றியில் ஏன் விபூதி பூச வேண்டும்? திருநீரு அல்லது திருமண் எதற்கு? சைவர்கள் திருநீறு பூசுகிறார்கள், வைணவர்கள் திருமண் இடுகிறார்கள். வார்த்தைகளை கவனியுங்கள். அது திருநீரு, இது திருமண். திருமணம் ஆகாதவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய உடலை பூமிக்குள்ளே புதைக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி. திருமணமாகி வாழ்ந்தவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய உடலை எரிக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி. திருமணமாகாத உடம்பு மண்ணோடு கலந்து சாந்தி அடையவும், திருமணமாகி சாந்தி அடைந்த உடம்பு விண்ணோடு கலந்து ஐக்கியமாகவும் இந்த இரண்டையும் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த விபூதியை ஏன் பூசச் சொல்கிறார்கள் நெற்றியில்? காலையில் எழும்போதே இந்த உடம்பும் இப்படித்தான் நீராக போகிறது என்று நினைத்தால் தவறு செய்ய தோன்றாது, பாவம் செய்ய தோன்றாது. என்றைக்கு இந்த உடம்பு நெற்றியிலே இருக்கிற நீராகுமோ என்ற எண்ணம் வந்தால் அன்றைக்கு யோக்கியனாக இருக்கச் சொல்லும். ஒரு நாள் மட்டும் பூசிவிட்டு விட்டுவிட்டால் ஒரு நாள் மட்டும்தான் யோக்கியனாக இருக்க முடியும். தினசரி பூசிக்கொண்டே இருந்தால் தினசரி யோக்கியனாக இருக்க முடியும். இதை திருமண் என்று ஏன் அழைக்கிறார்கள் என்றால் இது மண்ணாகவும் போகக்கூடும் என்பதாலேதான்.
ஒன்று மண்ணாகலாம் அல்லது நீராகலாம் என்பதாலேதான் திருநீறு பூசுவதும் திருமண் இடுவதும் இந்துக்களுடைய பழக்கமானது. இன்னொன்று, காலையில் எழுந்தவுடன் ஒரு நல்ல ஹிந்து குளித்துவிட்டு நெற்றியிலே விபூதி பூசிவிட்டு அரை மணி நேரமாவது அல்லது ஒரு மணி நேரமாவது பூஜையில் அமர்கிறானே, ஏன்? அதற்கு ஒரு விளக்கம் இதுவரையிலே எனக்கு தெரியாமலேயே இருந்தது. இன்றைக்கு வியாதிகள் எவ்வளவோ வந்திருக்கின்றன, அவற்றிற்கு மருந்துகளும் வந்திருக்கின்றன. ஆனால் அந்த நாளிலே இந்த வியாதிகள் ஓரளவிற்கே இருந்தன, அவற்றிற்கு மருந்துகள் இல்லை. அதில் முக்கியமானது இரத்த கொதிப்பு என்கிற வியாதியாகும். இந்த இரத்த கொதிப்பு வியாதிக்கு மருந்துகளே இல்லை சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை. மகரிஷி அவர்கள் கார்டியோகிராஃப் போட்டு டாக்டர்கள் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதிலே அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், ஏதாவது ஒரு பொருளை 20 நிமிஷ நேரம் அப்படியே வேறு சிந்தனை இல்லாமல் சலனம் இல்லாமல் சபலம் இல்லாமல் சிந்தித்து கொண்டே இருந்தால் உன்னுடைய இரத்த கொதிப்பு இறங்கும், ஏறுகிற கொதிப்பு இறங்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த 20 நிமிஷமும் நீ ஆண்டவனைத்தான் நினைக்க வேண்டும் என்றில்லை. உன் புத்தி குரங்கை நினைக்குமானால் அதை நினைக்கலாம், அல்லது வேறு நல்ல புத்தகத்தை நினைக்குமானால் அதை நினைக்கலாம். ஆனால் அந்த 20 நிமிஷமும் ஒன்றைத்தான் நினைக்க வேண்டும். அந்த ஒன்றையே பற்றி அந்த ஒன்றையே தொடர்ந்தால் 20 நிமிஷத்திற்குள் இரத்த கொதிப்பு இறங்கி விடுகிறது. அதனால்தான் அந்த ஒன்று ஆண்டவனாக இருந்தால் கொதிப்பும் இறங்கும், கடைசி காலத்திற்கு புண்ணியமும் கிடைக்கும் என்று இந்துக்கள் தியானத்தில் அமர்கிறார்கள். தியானம் என்பதனுடைய நோக்கமே இதுதான். தியானம் செய்வதன் மூலம் விதியை வென்றுவிட முடியுமா? விதி விதி என்று இந்துக்கள் சொல்கிறார்களே, அந்த விதியை தியானம் வென்றுவிடுமா என்றால், விதியை தியானம் வெல்லுகிறதோ இல்லையோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறது. அந்த விதியினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உனக்கு தந்து விடுகிறது. எல்லாமே உனக்கு விதிக்கப்பட்ட விதிதான். உன்னுடைய வாழ்க்கையையே உனக்கு விதிக்கப்பட்ட விதி என்று இந்து மதம் சொல்கிறது. நீ எந்த பாதையில் போனாலும் அது இறைவன் விதித்ததே. நானோ நீயோ கர்ப்பப்பையில் இருக்கும்போதே நாம் போகப் போகிற பாதைகளும் சாகப் போகிற நேரமும் இடமும் நமது மண்டை ஓட்டிற்குள் திணிக்கப்படுகிறது. நாம் எங்கே சென்றாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது இறைவன் விதித்ததே. மனதின் சிந்தனை போக்கு எப்படி வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் நம்முடைய விதிக்கோடுகளில்தான் அடங்கியிருக்கிறது. ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தொரும் என்றான் வள்ளுவன். ஊழ் என்பது பூர்வ ஜென்மத்தையும் விதியையும் குறிக்கிறது. பூர்வ ஜென்மத்தின் எதிரொலியை கொண்டே அந்த ஜென்மத்தின் விதி தீர்மானிக்கப்படுகிறது. போன ஜென்மத்தில் உன் விதி பாவம் செய்யும்படி விதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான பரிகாரம் இந்த ஜென்மத்திலே எழுதப்படுகிறது. ஆகவே விதியின் கோடுகள் தான் நம்மை ஆட்சி செய்கின்றன என்பது இந்துக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நாம் எண்ணியது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எண்ணாதது நடந்தாலும் யாவும் நம் விதி ரேகைகளின் விளைவே. முயற்சி 1/4 பங்கு, விதியின் ஒத்துழைப்பு 3/4 பங்கு. எல்லாவற்றிற்கும் கால நேரம் வர வேண்டும் என்று சொல்கிறார்களே இந்துக்கள், அதற்கு என்ன காரணம்? நமக்கு இன்ன காலங்களில் இன்ன காரியங்கள் நடக்கும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நினைவுகளின் மயக்கத்தை விதி ஒழுங்குபடுத்துகிறது. 2வது உலக யுத்தத்தின் போது ஹிட்லருக்கு இருந்த வசதியும் ஆயுத பெருக்கமும் எந்த நாட்டிலும் கிடையாது. ஒரே நாளில் போலந்தை பிடித்தான். வெறும் மிரட்டலிலேயே செக்கஸ்லோவோகியாவை பிடித்தான். குண்டு போடாமலேயே பிரான்ஸை பிடித்தான். அவன் விரும்பியிருந்தால் 6 நாட்களில் ஐரோப்பாவையும் பிடித்திருக்கலாம். அமெரிக்கா, சோவியத் யூனியன் இரண்டையும் தவிர மீதி உலகம் அவன் கைக்குள் வந்திருக்கும். இது சுலபமாக நடந்திருக்க கூடியதே. ஆனால் விதி ஹிட்லரின் ஆணவத்தை ஆட்சி புரிந்தது.
பிரிட்டனை கோழிக்குஞ்சு என்று அவன் கேலி செய்துவிட்டு, யானையை சாப்பிட்டால்தான் என் பசி அடங்கும் என்று சோவியத் யூனியனுக்குள் நுழைந்தான். அங்கேதான் அவனது சவக்குழி தோண்டப்படுகிறது என்று விதி சிரித்தது. சோவியத் யூனியனின் பருவகாலத்தில் அவன் சிக்கி சிக்கி இழுபட அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களை தயார் செய்து கொண்டு விட்டன. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருந்தால் உலகத்தையே ஆண்டிருக்கக்கூடிய ஹிட்லர் தன்னுடைய பிணத்தை கூட பிறர் பார்க்க முடியாதபடி இறந்து போனான். விதியின் விளையாட்டிற்கு ஹிட்லரும் விதிவிலக்கு அல்ல. விதியை மதியால் வெல்லலாம் என்று சிலர் பேசுகிறார்கள். வெல்லலாம். அப்படி வென்றுவிட்டால் நீ விதியை மதியால் வெல்லுவாய் என்பதே உன் விதியாக இருந்திருக்கும். அதுதான் முடிவே தவிர அந்த விதியில் இல்லாத ஒன்று மதியில் வந்ததாக அர்த்தமில்லை. ஒன்று சொல்வேன், யாரையும் எவரையும் எந்த நாட்டையும் எந்த வீட்டையும் சாட்டையில்லா பம்பரம் போல் ஆட்டி வைக்கிறான் இறைவன். இறைவன் ஒருவன் உண்டா இல்லையா என்ற விவாதத்திற்கு வருவதற்கு முன்னால் நான் ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். தெற்கே ஒரு பகுதியில் மழையே இல்லாமல் பூமிகள் காய்ந்து போய் கிடக்கின்றன. வடக்கே ஒரு பகுதியில் மழையினாலே வெள்ளக்காடுகள் பெருகி கிராமங்களை அழித்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீர் இங்கே வந்தால் இந்த கிராமம் பிழைக்கும். அந்த தண்ணீர் இங்கே வரவில்லையே, ஏன்? ஆண்டவன் பருவத்தாலே 2 பிரிவுகளை உருவாக்குகிறான். மழை இல்லையே என்று ஏங்குகிறவனும் அவனை நினைக்க வேண்டும். ஐயோ இவ்வளவு மழையா என்று எண்ணுகிறவனும் அவனை நினைக்க வேண்டும். தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை என்று ஏங்குகிறோம். கடற்கரையில் வாழுகிற மக்களும் ஏங்குகிறோம். கடலிலே நிறைய தண்ணீரும் இருக்கிறது. கடல் நீரையே குடிநீராக்கி இருக்கலாம் அல்லவா? கடல் நீரையே குடிநீராய் கடவுள் படைத்திருந்தால் அடிநீரை தேடி எந்த அரசாங்கம் செலவு செய்யும்? கடலிலே தண்ணீரும் இருக்க வேண்டும். அது குடிக்க முடியாமல் உப்பாகவும் இருக்க வேண்டும். மனிதன் அதை பார்த்து கொண்டே தண்ணீர் தண்ணீர் என்று ஏங்க வேண்டும். அந்த தண்ணீரை தேட வேண்டும். பூமியை தோண்ட வேண்டும். தோண்டி அந்த தண்ணீரை எடுக்க வேண்டும். ஒரு தண்ணீரை எடுப்பதற்கே ஒரு மனிதன் இவ்வளவு சிரமப்பட வேண்டுமானால் என்னை அடைவதற்கு நீ எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கும் என்று காட்டுவதே ஆண்டவனுடைய படைப்பின் மூல நோக்கமாகும். ஆண்டவனுடைய படைப்பின் ஒவ்வொரு ரகசியத்தையும் புரிந்து கொண்டவர்கள் யாரும் கிடையாது. சின்ன எறும்பு இவ்வளவு பெரிய மனிதனை கடிக்கிறது. அந்த எறும்பே என் கண்ணுக்கு தெரியவில்லை, அதற்கு 2 பல்லும் இருக்கிறது. இந்த சிருஷ்டி எப்படி உருவானது, யாராலே உருவாக்கப்பட்டது என்று எண்ணும்போது எனக்கு வியப்பு மேலிடுகிறது. வகை வகையான பூச்சிகள், இவற்றை சிருஷ்டித்தவன் யார்? இதற்கு ஒரு மூலம் இருக்க வேண்டுமல்லவா? இந்த பூச்சியை உண்டாக்கியது முட்டை, அந்த முட்டையை உண்டாக்கியது இன்னொரு பூச்சி என்று சொல்லிக்கொண்டே போனால் அந்த முதல் மூலத்தை, அந்த முதல் பூச்சியை உண்டாக்கிய மூலம் எது? அதுதான் ஆதி மூலம் என்றான் ஹிந்து. எல்லா மூலங்களுக்கு மூலமாக முளைத்தெழுந்த விதை அதுதான். அந்த விதையிலே இருந்து கிளைத்து எழுந்தவைகள்தான் மற்றவைகள் எல்லாம் என்பதாலே தான் அவன் அதனை குறிப்பிட்டான். ஆக எல்லாமே ஆண்டவனுடைய இயக்கம்தான் என்பதை நம்புகிற ஹிந்து விஞ்ஞானத்தை மறுத்தானா வெறுத்தானா? சொல்லப்போனால் விஞ்ஞானத்தின் அடித்தளமே ஹிந்து மதம்தான். மேகம் கடலுக்கு சென்று தண்ணீரை எடுத்து அதை பூமிக்கு கொண்டு வந்து மழையாக பொழிகிறது என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் யார்? பள்ளியிலே படிக்கும் மாணவனை கேட்டால் இது ஆங்கிலேயர்கள் கற்றுத்தந்த விஞ்ஞானம் என்றுதான் அவன் பதில் சொல்வான். ஆனால் ஏறத்தாழ 1100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இது இந்துக்கள் சொன்ன விஞ்ஞானம். அதிலேயும் ஒரு பெண் பாவை சொன்ன விஞ்ஞானம். மேகம் கடலிலே இருந்துதான் தண்ணீரை எடுத்துத்தான் மழையாக பொழிகிறது என்பதை விஞ்ஞான கருவிகள் ஏதும் இல்லாத காலத்திலேயே எடுத்து காட்டியவர் கோதை நாச்சியார் என்கிற ஆண்டாள். வெள்ளைக்காரன் இதை கண்டுபிடிப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கண்டு சொன்னது இந்து விஞ்ஞானம். ஹிந்து வேதங்கள் 4லேயும் சொல்லப்படுகிற ஒரே கருத்து,
நீ ஆண்டவனை தேடி எங்கே புறப்பட்டு சென்றாலும் முடிவில் அங்கேயே வந்து சேருவாய் என்கிறது. எப்படி சுற்றினாலும் அங்கேயே வருவாய், நேர் சாலையில் போனாலும் அங்கேயே வந்து சேருவாய் என்கிறது. இங்கே இருந்து புறப்பட்டால் நீ இங்கேயே வந்து சேருவாய் என்றால் முதலில் பூமி உருண்டை என்பதை கண்டுபிடித்ததும் இந்துக்கள் தான். பூமி உருண்டை, மேகம் எப்படி மழையை பொழிகிறது என்று அனைத்தையும் கண்டு சொன்னது இந்து விஞ்ஞானம். எனவே இந்து வெறும் மெய்ஞானத்தையோ அல்லது அதீதமான ஒரு கடவுள் கொள்கையையோ மட்டும் சொன்னவன் அல்ல, அவன் விஞ்ஞானத்தையும் வலியுறுத்தியவனாவான். ஆனால் இந்த விஞ்ஞானம், இந்துக்களுடைய விஞ்ஞானம் இவ்வளவு சிறப்புடையது என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு. அவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகமெங்கிலும் இருந்தார்கள். அவர்களை வடமொழி நாஸ்திகர்கள் என்றழைக்கும். நம்புகிறவனை ஆஸ்திகன் என்பார்கள். நாஸ்தி என்றால் இல்லை, ஆஸ்தி என்றால் உண்டு என்று பொருள் சொல்வார்கள். அந்த பொருள் மட்டுமன்றி, நாஸ்தி என்றால் ஒன்றுமே இல்லை, ஆஸ்தி என்றால் சொத்து என்கிற பொருளும் உண்டு. இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு எந்த விதமான அறிவும் தேவையில்லை. உண்டு என்று சொல்லுகிறவனுக்குத்தான் அறிவு தேவை. என்னென்ன எங்கெங்கே இருக்கிறது என்று கண்டு சொல்ல வேண்டியவன் உண்டு என்று சொல்லுகிறவன் மட்டுமே. இல்லை என்று சொல்லுகிறவன் கண்ணை மூடிக்கொண்டு மாற்றி மாற்றி இல்லை 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 என்று சொல்லலாம். ஆண்டவன் உண்டா? இல்லை. அது உண்டா? இல்லை. இது உண்டா? இல்லை. அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு கற்றுத்தந்தால் போதும். அவனுக்கு வயது கூட வர வேண்டியதில்லை, வாலிபனாகவும் வேண்டியதில்லை. குழந்தைக்கே அந்த வார்த்தையை கற்றுத்தந்தால் அது திரும்ப திரும்ப சொல்லும். ஆனால் ஆண்டவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறவன் அந்த நம்பிக்கைக்குரிய அடித்தளத்தை விபரித்தாக வேண்டும். விபூதி பூசுகிறவன் ஏன் பூசுகிறேன் என்பதற்கான காரணத்தை சொல்லியாக வேண்டும். காரணமில்லாமல் நான் இதை செய்யவில்லை என்று அவனை நம்ப வைக்க வேண்டும். அவனை மட்டுமல்ல, அவனுடைய மூதாதையரையும் நம்ப வைக்க வேண்டும். அடுத்த தலைமுறையையும் நம்ப வைக்க வேண்டும். ஆஸ்திகனுக்கு இருக்கிற சிரமம் இதுதான். இந்த சிரமத்தை சுலபப்படுத்தி அர்த்தத்தோடு சொல்லிவிட்டு போறது இந்து மதம் ஒன்றேதான். மற்ற மதங்களிலேயும் அர்த்தம் உண்டு. நான் மற்ற மதங்களை பற்றி குறைத்து பேச மாட்டேன். எல்லா மதங்களையும் தன்னுள்ளே ஐக்கியப்படுத்தி கொண்ட மதம் இந்து மதமாகும். இந்து மதம் நாஸ்திகனை கூட வெறுத்ததே இல்லை. ஆஸ்திகனை விட அதிகம் தன் பெயரை சொல்லுகிறவன் நாஸ்திகன்தான் என்று ஆண்டவனே ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறான். எனவே நாஸ்திகன்தான் என் முதல் பக்தன் என்று அவனையும் அரவணைத்துக் கொள்ளுகிறது. அவனையும் வெளியே அனுப்புவதாக இல்லை. இந்து மதம் யாரையும் கைவிட்டு விட்டு தன்னை வெறுப்பவனை கூட விட்டுவிட்டு ஓட முயன்றதே இல்லை. நீ இந்து மதத்தை வெறுக்கிறாயா? நீ அதை விரும்புகிற வரை அது உன்னை தொடர்ந்தே வரும். நீ இந்து மதத்தை விரும்புகிறாயா? அது உன்னை சோதிக்கும். ஏன் சோதிக்கும் என்றால், நீ விரும்புவது உண்மையா என்பதை தெரிந்து கொள்ள. வெறுக்கிறவன் வெறுப்பது உண்மையாகத்தான் இருக்க முடியும். விரும்புகிறவன் மீதுதான் சந்தேகம் வரும். ஆண்டவன் ஏன் பக்தனுக்கே அதிகம் சோதனைகளை வழங்குகிறான்? அவன் உண்மையானவனா என்பதை கண்டுகொள்ள விரும்புகிறான். நீ எவளை காதலிக்கிறாயோ அவளைத்தான் அதிகம் சந்தேகிப்பாய். நீ எவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ அவள் சிரித்தால்தான் உனக்கு சந்தேகம் வரும். வேறு எந்த பெண் சிரித்தாலும் உனக்கு சந்தேகம் வராது. நீ உண்மையான பக்தனாக இருந்தால் அவன் சோதனை மேல் சோதனை தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பான். அந்த சோதனைகளுக்கு அஞ்சாமல் தொடர்ந்து போனால் ஆண்டவன் தன் முகத்தை உனக்கு காட்டுவான். பிள்ளைக்கறி சமைத்த கதை போன்ற கதைகளை விட்டுவிட்டு வாழ்க்கையின் தத்துவத்திற்கே வந்து ஆண்டவனை பின்தொடர்ந்தால் கஷ்ட நஷ்டங்கள் ஒவ்வொன்றிலேயும் அவன் அவ்வப்போது கண்ணுக்கு தெரிய மாட்டான். கடைசியில் ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று அவன் தன்னை உனக்கு காட்டுவான். இன்று எனக்கு ஒரு நிம்மதி இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது. மரணத்தை பற்றிய பயம் அற்றுப்போய்விட்டது. மரணத்தின் பின்னாலே மோட்சமோ நரகமோ எங்கே சென்றாலும் கூட அந்த ஆண்டவன் துணை இருப்பான் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. நம்பிக்கை நம்பிக்கை ஒரு ஹிந்துவுக்கு கடைசி வரை கை கொடுப்பது அது ஒன்றுதான்.